அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை. உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, நேற்று பம்பையின் மகத்துவத்தை பார்த்தோம். இன்று சிறிய பாதை பயணம் சபரி யாத்திரையில் பம்பாவில் நீராடி பம்பையில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு அப்படியே இருமுடியை சுமந்து ஏறப்போகிறோம். அப்பாச்சி மேட்ட பாருங்க, அங்கும் சரணம் போடுங்க, சபரி பீடத்தை வந்து வணங்கி மேலும் கேளுங்க, கன்னிசாமிகள் சரங்குத்தியாலில் அம்புதை கணும் வாருங்க, அடுத்தது ஐயன் சந்நிதானமங்க, அங்கே நினைச்சது பலிக்கும் போய்தான் பாருங்க. ஆனை உலவும் பெரிய மலை, கண்ணங்கரிய காட்டு மலை, பக்தரை கண்டா பரவசமாகும் கரிமலை பாருங்க, தொடரும் வழியில் பம்பா நதியில் நீராடி சரணம் போடுங்க, அடுத்தது நீலி மலைதான் கேளுங்க, அங்கே நிம்மதி கிடைக்கும் போய் பாருங்க. பத்ரலை நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார், தேகபலம் தா பாதபலம் தா தூக்கி விடையா ஏற்றி விடையா, ஆன ஆலயிர நீலிமலை நம்ம ஐயப்பனோட சுவாமி மலை, ஏறி வருகிற ஐயப்பன்மார்களை ஏத்தி விடுற சபரிமலை, ஐயப்பனை தொழுவோம் கோவிலுக்கு வருவோம், சுவாமி அப்பா சரணம் அப்பா, பம்பாவாசனை சரணம் அப்பா. பம்பாவில் நாம் நீராடி முன்னோர்களை வழிபட்டு நீலிமலை ஏறுகிறோம். இதுதான் சிறிய பாதை சொல்வார்கள் சபரி யாத்திரையிலே. பெரிய பாதைன்றது எரிமேலியிலேருந்து பேரூர்த்தோடு கருவிலந்தோடு காலகட்டி அழுதை அழுதை ஏற்றம் இறக்கம் பெரியானை வட்டம் சிறியானை வட்டம் முடிந்து கரிமலை ஏறி இறங்கி பம்பாவில் சேரும் வரை பெரிய பாதை என்று எல்லோரும் அழைப்பார்கள். அதே போன்று சிறிய பாதை பம்பையிலிருந்து சன்னிதானம். இந்த பம்பாலேருந்து நடக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம பம்பா கிளம்பும்போது அங்கே பம்பா கணபதி இருக்கார். பம்பா கணபதிக்கு ஒரு சிதறு தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பம்பா பார்வதி அம்மாவை வணங்கிட்டு, அதே போன்று ஆஞ்சநேய சுவாமி அங்கே தவம் இருந்ததா ஐதீகம். ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு பழமொழியே இருக்குது, பிள்ளையாரில் வழிபாட்டை ஆரம்பித்து ஆஞ்சநேயரில் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சுப நிகழ்ச்சி, எந்த ஒரு கடவுளுடைய நற்காரியங்கள் செய்யும் பொழுது எப்படி முதல்ல மஞ்சளை பிடிச்சி நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறோமோ, அதேமாதிரி ஆஞ்சநேய சுவாமி பூஜையோடு தான் அதை முடிக்கணும். அதுதான் முறை. நீங்கள் இப்போ நல்லா பாருங்கள், ஐயப்பன் பூஜை பண்ணினதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு ஒரு வழிபாடை நம்ம பார்த்துட்டு நம்ம ஆரம்பிச்சுட்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டை முறையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையை நிறைவு செய்வோம். ஏன்னா ருத்ரமூர்த்தியின் அம்சம் ஆஞ்சநேய சுவாமி. நம்ம டிசம்பர் 30 இப்போ தான் போச்சு ஹனும ஜெயந்தி. ஹனுமான் பிறந்த அந்த மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேய சுவாமி. ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமான் அமருவாராம். அவ்வளோ பக்தி ராமர் மேலே. அதனால தான் பாருங்கள், என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு ராமர் கேட்டதுக்கு மாற பிளந்து காட்டினாராம். உங்களை நான் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். பேர்பட்ட ஒரு சிரஞ்சீவி ராமபக்த ஹனுமான். பம்பா ராமரின் எதிர்க்க பம்பாவில் ராமர் வாசம் செய்யும் அந்த ராமனின் சன்னதி எதிரே ராமர் அங்கே கனெக்டிவிட்டி தெரியுமா? சபரி. அதான் பாருங்கள், ராமாயண காலத்தில் சபரி அங்கே வாசம் செய்தா ஐதீகம். அதான் சபரி பீடம்னே பேர்.
அது வந்து ராமர் இருக்கும் சன்னதி எதிரே ஆஞ்சநேய சுவாமியின் சன்னதி இருக்கிறது. எல்லாம் வணங்கி விட்டு பம்பையிலேருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சு, சாய்மார்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் ரொம்ப இதை வந்து ரேஸ் கிடையாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், குடு 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 குடுன்னு போவாங்க. சுவாமி ஐயா போ, என்ன போய் என்ன ஃப்ளைட்டை பிடிக்க போகிறீங்களா? அங்கே போனவுடனே எப்படியும் க்யூவில் தான் நிற்கணும் ஐயப்பனை பார்க்குறதுக்கு. நீங்கள் வேகமாக போகும்போது பக்கத்தில் இருக்கிற சாமியில் கண்ணு தெரியாமல் அவங்கள வந்து தள்ளின்னு போடுது, அதெல்லாம் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சம்பிரதாயங்கள் விடுங்கள் தயவு செஞ்சு. இது வந்து பயணம் வந்து ஒரு ஏகாந்தமான பயணம். கணபதி அருளாலே பயணம் இனிதாகும், நம் விரத பலம் எல்லாம் சபரிமலை மேல் துணையாகும், சபரியாரண்யம் பயணம் ஏகாந்தம். இது மாதிரி இந்த யாத்திரையை அனுபவிக்கணுங்க. சபரி யாத்திரை வந்து ஒவ்வொரு கணமும் நாம் அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறதோட ஒரு ஆத்ம பலம், அந்த ஆத்ம புண்ணியம், அது நம் தலைமுறைக்கு தலைமுறையாக வாழையடி வாழையாக அது நமக்கு எப்படி சொல்கிறது, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனின் 3ஆம் விதி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் சைமல்டேனியஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதே தான் இது. நம்முடைய அந்த புனித பயணம், அந்த ஒரு பக்தியோடு அந்த நெய்யை நாம் சுமந்து இருமுடியில் செல்லும் பொழுது அதுக்கு பிரதிபலனாக ஐயப்பன் நமக்கு தருவது. நான் சொன்னேன் தெரியுமா, என்னங்க 40 நாள் வரதா இல்லைனா தரிசனம் கிடைக்காதா? என்னங்க நான் ஒழுங்காக என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியலங்க, என்னால் வந்து இது பண்ணாமல் இருக்க முடியலங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து விரத முறையை உங்களால் இருக்க முடியலன்னா மலைக்கே போகாதீங்க, மலைக்கு போகவே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், மலைக்கு போகாமல் நீங்கள் வந்து 18 படி ஏறாதீங்க. நீங்கள் நார்மலாக போயிட்டு அப்படியே பின் வழியாக ஐயப்பனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆனால் அந்த முழு பலன் உங்களுக்கு வந்து சேராது. வாழ்க்கையில் எதை நோக்கி நாம் செல்கிறோமோ, எந்த லட்சியத்தை நோக்கி நாம் வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறோமோ, அந்த லட்சிய மேம்பட, அந்த லட்சியத்திற்கு துணையாக நம்முடைய தெய்வம் என்றுமே துணையாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை உண்மையாக நமக்கு முழு பலனோடு நமக்கு வந்து சேரும் என்று நாம் நம்புமையானால், இந்த விரத பலங்களை முழுமையாக கடைபிடித்து, நான் சொன்ன மாதிரி அழகாக இந்த பெரிய பாதை ஆனால் சின்ன பாதை, இந்த பம்பா ஏறி நம்ம அழகாக மொள்ள போனோன்னா நீலிமலை வரும். நீலிமலையில் ஒரு ஹால்ட் பண்ணி அந்த வனதேவதைகளுக்கு ஒரு சரணம் சொல்லி, நீலிமலைக்கு அப்புறம் அப்பாச்சி மேடு, இதெல்லாம் ஐயப்பன் நடந்த பாதைங்க. அதனால தான் அவன் சொல்லுவான், சுவாமிகளுடைய பூங்காவனங்களேன்னு. கானகத்தில் ஒரு பூங்காவனம், அந்த பூங்காவனத்தில் ஒரு நந்தவனம், என் ஐயப்பன் வாழும் வனம். இது ஐயப்பனோட மணிமாலை, நாமும் மணிவோம் சுவாமிகளே. இது ஐயப்பன் நடந்த மலர்பாத, அதில் நாமும் நடப்போம் வாருங்களே. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. இதுதான் ஐயப்பனோட பாத. ஐயப்பனும் போன பாத, ஆன புலி போன பாத, காட்டு வழி பாதையில் ஐயன் பேரை சொல்லி சொல்லி துள்ளிக்கிட்டு ஏறிடுவோம் சுவாமிமார்களே. அந்த ஐயப்பனின் சரணங்களை பொழிந்து 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 நாவார சொல்லி, அந்த ஐயனின் திருநாமத்தை சொல்லி, அந்த பம்பாலேருந்து அப்படியே நீலிமலை, நீலிமலையிலேருந்து அப்பாச்சி மேடு, அப்பாச்சி மேடுக்கு அப்புறம் சபரி பீடம். சபரி பீடத்தில் வந்து அன்னை சபரித்தாயை வணங்கி, சபரி பீடமேன்னு ஒரு சரணத்தை அங்கே போடுங்க. அதுக்கப்புறம் சரங்குத்தி. அங்கே தான் இந்த இடத்துல இது வந்து வழக்கில் சொல்கிறாங்க, கன்னிசாமிமார்கள் எந்த வருஷம் வரலையோ அந்த வருஷம் மஞ்சமாதா, அங்கே பக்கத்தில் இருக்கிற மஞ்சமாதா வந்து ஹரிகரசன் வந்து அந்த வருடம் நான் அவனை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததா ஒரு ஐதீகம் சொல்கிறார்கள். பல பல கிளைக்கதைகள், பல பல கதைகளாக இது சொல்லப்படுகிறது.
ஆனால் கன்னிசாமி வராத வருஷம் எந்த வருஷம்? மஞ்சமாதா ஆயுள் முழுக்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏனென்றால் ஐயப்பனுக்கு தெரியும் கன்னிசாமி வராத வருடமே கிடையாது. இந்த உலகம் உள்ள வரையில் கன்னிசாமி, யாராவது ஒரு கன்னிசாமி சபரிமலைக்கு வந்துட்டே தான் இருப்பாங்க. ஒரு கன்னிசாமியா? லட்ச உபலட்சம் கன்னிசாமி வராங்க. செயின் ரியாக்ஷனுங்க. இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து நான் என் பையனை கூப்பிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ. என் பையன் கன்னிசாமி. என் பையன் என்ன சொல்லுவான் ஸ்கூலுக்கு போயிட்டு, டேய் உங்கள் அப்பா மலைக்கு போகிறார்ல, நீயும் போடா மலைக்கு. என்ன சூப்பர் தெரியுமா, ஐயப்பர் எப்படி பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சின்ன பசங்க பேசுவாங்க. ஸோ அந்த பையன், ஏன்னா மூளை ஸ்பீடாக இருக்கும் குழந்தைல. ஸோ அந்த பையன் சொல்லுவான், அப்பா என்னப்பா ஹரிஷ் போயிட்டான்ப்பா மலைக்கு, அப்பா கூட்டிட்டு, நீ ஏன்ப்பா என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, என்னை கூட்டிட்டு போகணும் அடம் பிடிப்பான். அதுதான் இந்த நேரத்தில் மற்றொரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை பெற்றோர்களுக்கு நான் வைக்கிறேன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. சபரிமலை பயணம் இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகள் தான் நாளை இந்து சனாதன தர்மத்தையும் உங்களுடைய பரம்பரை எல்லாவற்றையும் முன்னெடுத்து செல்ல போகிறார்கள். த லெகசி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆகவே கோவிலுக்கு போகும் பழக்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லுங்கள். இல்லைனா பீட்சா வாங்கி தர மாட்டேன், பர்கர் வாங்கி தர மாட்டேன், வீடியோ கேம் வாங்கி தர மாட்டேன், ப்ளே ஸ்டேஷன் கிடையாது, கோச்சிங் அனுப்ப மாட்டேன். பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அங்கே செக் வைங்க, பசங்க வருவாங்க. நான் கேட்குறேங்க, இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் என் குழந்தை நல்லா படிக்கணும், ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் கலந்துக்கணும், அங்கே ஜெயிக்கணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு போட்டில் ஜெயிக்கணும், இவ்வளோ ஆசைகள் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் தெய்வ பக்தியை விதைக்க மாட்டேங்கிறீங்க? வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா குழந்தைகளுக்காக அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. பெரிய கோயிலுக்கு போனாங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க. குழந்தைகளுக்கு அந்த பழக்கம் வந்தால்தான் அவர்கள் பெரியவரான பிறகு மேலை நாடுகளில் எப்படி இதை கடைப்பிடிக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்மளும் கடைப்பிடிக்கணும். இதை தவறாக எடுத்துக்காதீங்க. நான் ஆர்டர் போடல. என்னுடைய சிரம் தாழ்ந்த ஒரு விண்ணப்பம் அனைத்து பெற்றோர்களுக்கும், தயவு செய்து இதை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு 1 hour தியாகம் பண்ணுங்கள். குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த வழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா 5 விளையாதது 50 விளையாது. எதுக்குங்க வீட்டிலே பூஜை ரூம் இருக்குது, பசங்க அங்கேயே ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. ஏன் எல்லாமே இப்போ ஆன்லைனில் இருக்கே, படிப்பு வீட்டிலே சொல்லி தர வேண்டியதானே? ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க? ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா ஒழுக்கம் வரும் தெரியும்ல. அந்த ஒழுக்கத்தின் முக்கியமான பகுதி ஆன்மீகமும் தான், பக்தியும். நான் சொன்னேன் பாருங்கள், குழந்தைங்களுடைய அடம் பிடிக்கிற குணம், அது இது அதெல்லாம் கோயிலுக்கு போக 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 அவங்களுக்குள்ளும் அந்த ஒரு பக்தி உள்ளே போக போக அவங்களுக்கும் அந்த குணங்கள்லாம் மாறி சாந்தம் மேலெடுக்கும். இதுதாங்க நம்ம தர்மம் சொல்லித்தருது. எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குங்க. எதையும் அப்படியே பெற்றோர்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகலங்க. பழமொழிலாம் பெரியவர்கள்லாம் பழமொழியை வாழ்ந்து பார்த்துட்டு தான் சொல்லி போயிருக்காங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், வெதர் இட் இஸ் டெம்பிள் ஆர் மாஸ்க் ஆர் சர்ச். இப்போ நான் இப்போ விடுக்கிற இந்த ரிக்வஸ்ட் இந்து மதத்துக்கு ஒண்டி இல்லைங்க, எல்லா மதத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இறைவன் ஒன்று தானே, கடவுள் இருக்கான்றதை நம்புறீங்கல்ல, காட் இஸ் ஒன், நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த கடவுளை பார்க்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கடவுள் இருக்கும் இடம் தேடி நாம் போக வேண்டும். நம் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். மஸ்ட். there is no any second option. நிறைய பேருக்கு இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு வருஷம் பிறக்கிற அன்றைக்கி கோயிலுக்கு போய் அப்படியே குமியுவாங்க. அப்படியே அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்துட்டேன், ஓகே see you next year. என்ன ஹாய் பாயா கடவுள்கிட்ட? கடவுள்னா உங்கள் டூரிஸ்ட்டு கைடு அவர்? அப்படி கிடையாது. புத்தாண்டு அன்றைக்கி செல்கிறீங்க, தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி செய்கிறீங்க, பொங்கல் அன்றைக்கி போகிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்குமே இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், பெரிய கோயிலுக்கு போகாதீங்க. பெரிய கோயிலுக்கு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, லீவ் கிடைக்குதோ கூட்டிகிட்டு போங்க.
ஆனால் நீங்கள் வசிக்கும் வீட்டின் அருகே கண்டிப்பாக பிள்ளையார் இல்லாத இடமே கிடையாதுங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் இருக்குது. கூட்டிகிட்டு போங்க. அதெல்லாம் வந்து பக்தியை வளர்க்குங்க. நம்ம பக்தியாக இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளை வந்து பக்தியோடு வளர்த்துட்டாங்க. ஆனால் அடுத்த சந்ததியினர் அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் எத்தனை சிம்பிள் மேட்ருங்க. பசங்கள்கிட்ட செல்ஃபோனை பிடிக்கணுங்க. கோயிலுக்கு வராங்களா இல்லையா பாருங்கள். அடுத்த நிமிஷம் ஓடி வந்துடுவாங்க. கோயிலுக்கு வந்தால் கேம்ஸ் ஆட ஃபோன் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள். அரை மணி நேரம் என்ன 1 ஹவர் இருப்பாங்க பசங்க. அது ஒரு ஹேபிட்டுங்க. எப்படி அவங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் நான் பார்க்குறேன் நிறைய பேர் வீட்டில் குழந்தை அழும்போதெல்லாம் ஃபோனை கொடுத்துருவாங்க. அது அழகாக ஃபோனில் பார்த்து விளையாட இருக்கும். அப்புறம் சிரிக்கும், கம்முன்னு பிடிடுவாங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு வர நேரத்தில் சொல்லணும் ஸ்ட்ரிக்டாக, அதை பேர் கோயிலுக்கு போகிறோம் 1 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் டைமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட ஒரு பக்தியை நாம் சிறு வயதிலிருந்தே ஊட்டி ஊட்டி வளர்த்தால்தான் உங்கள் குழந்தை பெரியவர்களாகும் பொழுது அவர்களுக்கு அந்த பொறுப்புடன், சரி இன்றைக்கி அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, நம்ம அம்மா அப்பா கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணது, அதே போன்ற குலதெய்வ வழிபாட்டையும் தயவு செய்து விடாதீர்கள். இந்த சபரிமலை யாத்திரையில் நீலிமலை போயிட்டு சபரி பீடத்தில் போயிட்டு வந்து வணங்கி சரங்குத்தி கன்னிசாமி அந்த சரங்குத்தி ஆளை போட்டு, அப்போது மஞ்சமாதா வந்து வருவாளாம். சரி இன்றைக்கி ஐயப்பன் ப்ராமிஸ் பண்ணிக்காரு போய் பார்ப்போம் அப்படின்னு போய் சரங்குத்தி ஆளில் பார்த்தா ஏகப்பட்ட சரங்குத்தி இருக்கும். திருப்பி அப்படியே போய்டுவா. சரி இந்த வருஷம் கன்னிசாமி வந்திருக்காங்க ஐயப்ப, அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம் புராணங்கள் கூறுகிறது. சரங்குத்தி தாண்டி அப்படியே நம்ம சுப்பிரமணியர் பாதையில் வந்து, அதே சுப்பிரமணியர் பாதைன்னு அழகாக சொல்லணுங்க. எனக்கு புரியவே இல்லை. சாய்மாரெல்லாம் அங்கே வந்து கழுதை என்ற ஒரு அற்புதமான ஒரு விலங்கு சபரிமலைக்கு பொதி சுமந்து செல்கிறது. அந்த பொதியில் என்ன இருக்குது தெரியுமா? அரிசி, பருப்பு, நமக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அது மேலே எடுத்துன்னு வருதுங்க. இவங்க பேர் வைக்கிறாங்க, கழுதை பாதை வழியாக போயிடுங்க சபரிமலைக்குன்னு. அப்படியே அங்கே சொல்கிறது அது. ஐயப்பன் போன பாதைங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கழுத பாதைன்னு வழக்கு சொல்லக்கூடாது. தமிழ் இப்படி தான் வழக்கு மொழி வழக்கு மொழி வழக்கு மொழின்னு சொல்லி, அதாவது சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? சட்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் வந்து உயிர் வரும்னு அந்த பழமொழி. அது ஆக்சுவலாக இவனுங்க வழக்கு மொழியில் சொல்கிறேன்னு, சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும், கண்டதை கண்ட மீனிக்கு அப்படியே பழமொழியை சொல்கிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை ஜனிக்கும் என்பது அந்த சஷ்டி விரதத்துடைய மகத்துவம். இந்த மாதிரி தான் எல்லா பழமொழியும் வழக்கு சொல்ல மாத்திரன்னு மொத்தமாக செஞ்சு விட்ற வேண்டியது. அதுதான் அந்த பேர். அந்த சபரி பீடத்துலேருந்து நம்ம சன்னிதானம் போகிறது சுப்பிரமணியர் பாதை என்று அழைக்கப்படுகிறது. அப்படித்தான் நம்ம அழைக்க வேண்டும். சாய்மாரெல்லாம் குரூப்பாக போயிருந்துடுமா பாருங்கள், அந்த ஜங்ஷன் பாயிண்ட் அது. நான் ஏற்கனவே சொன்னேன், மலை ஏறும்பொழுது சில சாமிகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுவாங்க, சில சாமிகள் வந்து கிராஜுவலாக ஏறுவாங்க, சில சாமிகள் கொஞ்சம் மெதுவாக ஏறுவாங்க. அப்படி எல்லா சாய்மார்களும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த சுப்பிரமணிய பாதை தான் ஜங்ஷன் பாயிண்ட். அங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸு, நம்ம தொண்டையை வந்து இந்த நடந்து வந்திருக்கோம்ல அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதை ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக வச்சு சுப்பிரமணியர் பாதையிலேருந்து திருப்பி ஒரு கிலோமீட்டர் நடந்தோன்னா நம் ஐயப்பனின் அழகான சன்னிதானம் மின் விளக்குகளோடு. அதாவது நாளைக்கு வந்து நம்ம சன்னிதானத்தோட 18 படியோட மகத்துவத்தையும் சன்னிதானத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு அற்புதமான ஒரு சபரி யாத்திரையில் அந்த கிளைமேக்ஸ்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த கிளைமேக்ஸோட ஒரு அழகு என்ன தெரியுமாங்க? இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தோம்ல, பெரிய பாதை சின்ன பாதை, அந்த கால் கெடுக்க இருளோடும் பனியோடும் கல்லோடும் முள்ளோடும் அந்த ஐயப்பனை காண்கின்ற தருணம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த கிரில் கேட்டில் வெயிட் பண்ணுவோம். அப்போ படி ஏறும் பொழுது
நம்மளே அறியாமல் அந்த கண்ணீர் வரும் கண்ணில். அந்த டயர்ட்னஸ் போய் எங்கேருந்து ஐயப்பா இவ்வளோ சக்தியை கொடுத்த? ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து ஒய்ஃப் சொல்லுவா, ஏங்க அங்கே ரேஷன் கடை இருக்குது, போயிட்டு ஒரு 2 சாமான் வாங்கிட்டு வந்தோன்னா வாங்கிட்டு, அம்மா ஏம்மா இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதா, என்ன தான் வேலை வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் கீழே. ஆனால் மாலை அணிந்த பிறகு இந்த விரத பலத்தை முடித்த பின்பு இவ்வளவு நாள் நம்ம நடந்து 2 நாள் கிட்டத்தட்ட பெரிய பாதையிலையும் சின்ன பாதையும் 2 நாள் 3 நாள் நடந்து அந்த ஐயப்பனை காண்கின்ற அந்த அற்புத வேளை நம்மளுடைய அந்த சோர்வையெல்லாம் நீக்கி அந்த டயர்ட்னஸ்லாம் போய் ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிளாக ஐயப்பன் முன்னாடி போய் நம்ம நிற்போம். இருமுடியோடு அந்த திருமுகத்தை காணும் பொழுது அந்த சந்தோஷம் 5 செகண்ட் தாங்க பார்ப்போம், 10 செகண்ட் தான் பார்ப்போம். அந்த ஏகாந்தம் தான் சொன்னேனே, இதை உணர்வுபூர்வமாக கண்டவர்கள்தான் அதை நாம் ரசித்து கொண்டாட முடியும். இந்த சுப்பிரமணிய பாதையிலேருந்து அது வரைக்கும் கொஞ்சம் கல் முள் ஏற்றமாக தான் இருக்கும், நீலிமலை அப்பாச்சி மேடுலாம். இப்போ அது கொஞ்சம் அந்த டிராக்டரை போகிறதுக்காக கொஞ்சம் வழியெலாம் போட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது 83 84 அவ்வளோ கஷ்டம் நடக்கிறது. சும்மா விண்ணுன்னு இருக்கும் அப்படியே. இறக்கெல்லாம் எப்படி தெரியுமா, நீங்கள் பாருங்கள், நீ கேப்பு அது இது எல்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் எதுவும் கிடையாது. கெஞ்சும் பாதங்கள் கெஞ்சும் அந்த யாத்திரை பண்ணும்பொழுது. அந்த ஐயப்பனை கண்ட நிமிடம் நொடி நமக்கு அனைத்தும் பஞ்சாய் பறந்துவிடும். நம்முடைய சோர்வு, நம்முடைய துன்பம், நம்மளுடைய மன உளைச்சல். அதான் நான் ஒரு பாட்டில் பாடியிருந்தேன். எத்தனையோ கேட்க ஏறி வந்தேன் மலை மீதில், கட்டு நீரையோடு தள்ளாடி நின்றேன் சன்னதியில், ஐயப்பா உன்னை கண்ட நேரம் எனக்கு எல்லாம் மறந்து போச்சே. எவ்வளவோ நினச்சிருந்தேன் கேட்கணுன்னு. ஆனால் உன்னை பார்த்த அடுத்த நொடியே உன்னை கண்ட நேரம் ஐயப்பா எல்லாம் மறந்து போனேன், சரம் சரமாக அழுகை பொங்க திரும்பி விட்டேன், அந்த கொடிமரம் அருகே தேம்பி அழுது நான் நின்று கொண்டேன். ஏன்னா பேச்சே வரல, அவரை பார்த்து எனக்கு அழுக தான் வந்தது, வேறு என்ன எனக்கு கேட்க தோணித்து. இந்த முகத்தை பார்த்ததே எனக்கு 7 ஜென்ம சாபல்யம் என்பதோடு இந்த அற்புதமான சபரி யாத்திரை பயணம் இன்று நாம் கண்டோம். நாளை 18 படி ஐயனின் சன்னிதானம், அருள் தரும் ஐயப்பன், நினைவெல்லாம் சபரிமலை. சுவாமியே சரணமையப்பா.